மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மணக்கும் நிகழ்வானது மாங்கல்ய தாரணம் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தாலி கயிறு மாற்றிக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண நேரத்தில் புதிய தாலி சரடு மாற்றிக்கொண்டால் நீண்ட ஆயுள் மற்றும் சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வாசகர் நமக்கு சொல்ற மாதிரி புல்லாகி பூடா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை அடுத்து மே 1ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது. அழகர் மலையிலிருந்து புறப்படும் கள்ளழகர் ஏப்ரல் 30ஆம் தேதி எதிர் சேவை நிகழ்விலும் மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்கியும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்.